எப்பவுமே சார் வந்து ரெகுலராக கேட்கவே வேணாம், உடனே கொடுத்துட்டு வர்றாரு. மெடிமிக்ஸ் நமக்கு இந்த தடவை பேக்கில் போடுறதுக்காக சோப்ஸ் அண்ட் மசாலா பாக்கெட் இந்த தடவை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு முறையும் மெடிமிக்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறது தான். அடுத்தது எஸ்டிவி, எங்களோட சிவசக்தி அகாடமியோட ஈவெண்ட் எல்லாத்துலேயுமே எஸ்டிவி இல்லாமல் ஒரு ஈவெண்ட்டே இருக்காது. ஸோ எஸ்டிவியும் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை புதுசாக ஜெனரலி சென்ட்ரல் லைஃப் இன்சூரன்ஸ் அவங்க வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பர்ஸ் பேக்கில் இருக்கும், அது வந்து நமக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. சார் தேங்க்யூ சார். அடுத்தது மேட்ச் பார்கவி மேம் நமக்காக எப்போவுமே செய்வாங்க. அதனால பார்கவி மேம் வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை மைண்ட் மார்க் அவங்களோட ஸ்வீட் நம்ம பேக்கில் இருக்கும். இந்த மைண்ட் மார்க் ஸ்வீட் வந்து அவங்க ட்ரஸ்ட் ராஜ்மோகன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், இவங்க வந்து நிறைய ட்ரஸ்ட் மூலயமா நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரஸ்ட் மூலியமா நமக்கு அந்த ஸ்வீட் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மானியா ஜுவல்லரி எப்பவுமே நமக்கு ரெகுலர் சப்போர்ட் பண்ணுறவங்க. அடுத்து இந்த தடவை புதுசாக மகமாயி ஜுவல்லரி, எல்லா பேக்லேயும் ஒரு மகமாயி படம் இருக்கும், சமயபுரம் படம் இருக்கும், அது வந்து மகமாயி ஜுவல்லரி கொடுத்தது. அடுத்து சுந்தர் நாவல்ட்டி, இவங்க வந்து எப்போ எது கேட்டாலும் இப்போ நம்ம போன தடவை காம்படிஷன் நடந்தப்ப யார் ஞாபகம் வராங்க? இந்திய அளவில் நான் கேட்கிறேன். இந்திய அளவில் ஒரு பெரிய பிசினஸ் பர்சன் சொன்னா யார் ஞாபகம் வராங்க? அம்பானி சொல்றோம், அப்புறம் டாடா சொல்றோம், டாடா பாய் அப்ப சொல்லலாம், பிர்லா சொல்றோம். ஓகே, எல்லாமே நம்ம சொல்றோம். ஒரு பெண்மணி நம்மளால சொல்ல முடியுதா? இல்லையா? டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் வரும்போது இருக்கிறது ஒரு பிகினிங்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, பட் நம்ம டாப் லெவல் வரும்போது பெண்மணிகள் மிகவும் குறைவு. நான் என்ன சொல்றேன், பொது வெளியில பெண்கள் இருந்தாலும் முன்னேற்றம் நான் சொல்லல. உள்ளுக்குள்ள ஹவுஸ்லயே நமக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். See, you can choose to be a housewife. ஒன்றும் தவறு இல்லை. நமக்கு அதுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படும். அதுதான் நான் சொல்றேன். ஸோ நீங்க பொது வெளியில இருக்கலாம், இல்ல உங்களுடைய ஹோம் அப்படிங்கிறது இங்க இருக்கலாம். எங்க இருந்தாலும் நமக்கு சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த மார்ச் 8 சிறப்பு. ஸோ இது வந்து மேலை நாட்டில் வந்தது அப்படின்னு சொன்னாலும் கூட இன்று உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டு எல்லா நாடுகளிலும் மார்ச் 8 அப்படிங்கிறது சம ஊதியம், முதல்ல சம ஊதியம், சம வாய்ப்பு, கல்வி, சுகாதாரம், அங்கீகாரம் எல்லாமும் கிடைக்க வேண்டியதுதான் இந்த மார்ச் 8 என்பது கொண்டாடப்படுகிறது. மற்றபடி இது வந்து வெறும் கொண்டாட்டத்துக்கான நாள் மட்டுமல்ல, நாம் செல்ல வேண்டிய பாதை மிக பெரியது. இன்னும் 100 வருஷம் இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளாம் ஈக்குவல் ஆகிறதுக்கு தெரியுமா? நம்ம வந்து ஈக்குவலா ஆகலைமோ, இன்னும் 100 வருஷம் இருக்கு. ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு மேனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இருக்காங்க, ஜெயலலிதா இருந்திருக்காங்க, இந்திரா காந்தி இருந்திருக்காங்க இல்லையா? சோ நம்ம வந்து பேக்வர்ட் சொல்றோம், பட் we have women leaders.
பிஜி வந்து லயோலா காலேஜில் ஜேர்னலிசம் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போவே அவங்க வந்து நியூஸ் சேனலில் நியூஸ் ரீடராக போயிருக்காங்க. எந்தெந்த சேனல் போயிருக்காங்க அப்படின்னா கேப்டன் டிவியில் போய் படிச்சிருக்காங்க, ராஜ் நியூஸில் இருக்காங்க, நியூஸ் டேல வந்து இவங்க கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அப்போவே இவங்களுக்கு வந்து சீரியலில் நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க சன் டிவியில் பிரியமானவள் சீரியலில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் சிவா மனசுல சக்தி அதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜி டிவியில் சித்திரம் பேசுதடி, அதுக்கப்புறம் இப்போ சன் டிவியில் கையில் 5th இயராக அந்த சீரியல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கையலோட சிஸ்டராக அவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவங்களோட ஆக்டிங் எல்லாமே. இது மட்டும் இல்லாமல் இவங்க ஆக்டிங் இதெல்லாம் போக டான்ஸில் இவங்க 12th படிக்கும்போது ஸ்டேட் லெவலில் அவார்ட் மினிஸ்டர் கையில் வாங்கியிருக்காங்க. ஸோ ஸோ இவங்க 2002 மேரேஜ் ஆகி ஒரு பையன் இருக்காங்க இவங்களுக்கு. ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க ஒரு உமனா அப்படின்னா அவங்க பேக்ரவுண்டில் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளில் இந்த பிளேஸில் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இவங்களோட இன்ட்ரோ பண்ணும்போது தான் இவங்களோட இன்டர்வியூஸ் கொஞ்சம் ஸோ கங்க்ராச்சுலேஷன் மேம். ஸோ வெல்கம் டு அவர் உமன்ஸ் டே செலிப்ரேஷன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் திருச்சி மண்ணில் பிறந்தேன்றதே எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. எதுக்காக சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்த உடனே எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் நான் போயிருக்கேன், எவ்வளோ மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். பட் இங்கே கிடைச்ச அந்த ஒரு அங்கீகாரமாக இருக்கட்டும், ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கட்டும், கம்மி தான் சொல்ல போனால். திருச்சி மக்கள்லாம் சும்மாவா, அதுவும் பெண்கள்லாம் சொல்லவா வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி திருச்சியில் தான் நான் படித்தேன், திருச்சியில் தான் பிறந்தேன். காலேஜ் வந்து லயோலா காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் எழுதும்போது என்னோட சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வேணாம் சென்னை இருக்கு, போனால் வந்து கெட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து என் அம்மாவுக்கா இருக்கட்டும் அப்பாக்கா இருக்கட்டும் சொன்னாங்க. அப்போ வந்து என் அப்பாவும் அம்மாவும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் இப்பயும் ரொம்ப மதிக்கிறது என்னோட அம்மா அப்பாவை, ஃபர்ஸ்ட் ஸ்தானத்தில் அவங்கள வச்சிருப்பேன் எப்பயுமே. அவங்க சொன்னது வந்து என் பொண்ணு அந்த மாதிரி பண்ண மாட்டா, அந்த ஒரு வார்த்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் இப்போ வரைக்குமே எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் எந்த வகையிலையும் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு ஒரு சைடு. அப்படி இல்லாமல் நேர்மையான ஒரு வகையில் இப்போ வரைக்கும் எவ்வளோ என்னால் பண்ண முடியுமோ அவ்வளோ நான் சாதிச்சிருக்கேன். அண்ட் இதுக்கு மேலேயும் நான் சாதிப்பேன். இது ஒரு சாதனையாக நான் கருதலை சொல்ல போனேன். இதுக்கு மேலே என்னோட கோல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், பெருசாக இருக்க போகுது. ஸோ நான் இதே நம்பிக்கையோட செயல்படுவேன். அண்ட் உள்ளே வரும்போதே ரொம்ப ஆரவாரமாக என்னோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிட்டாங்க. உங்க எல்லாரையும் பார்த்ததுலேயே ரொம்ப சந்தோஷம். அண்ட் வெரி தேங்க்ஸ் டு அவர் டீம் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அதாவது திருச்சியில் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் வந்து அட்டென்ட் பண்ணுறதே எனக்கு ரொம்ப பெருமை. சின்ன வயசுலேருந்து ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜ், இப்போ நான் ஸ்டேட் லெவல் வின் பண்ணது, அப்போல்லாம் வந்து உங்கள் ஸ்கூல் வரமாட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை நெகட்டிவாக சொன்னால் உடனே நான் அதை செஞ்சு காட்டுவேன், அதை வந்து நடத்தி காட்டுவேன். அந்த மாதிரி தான். அதே மாதிரி எனக்கு நியூஸ் ஆங்கரிங் ஜாப் கிடைச்ச உடனே ஒரு 6 months வந்து ட்ரெயினராக இருந்தேன். ட்ரெயினர் இன் த சென்ஸ் ஒன்லி ட்ராவல் அலவன்ஸ் மட்டும்தான். என்னோட ஃபர்ஸ்ட் மாத சேலரி 2500 ரூபாய். இன்வைட் பண்ணாங்க லாஸ்ட் 2 இயர்ஸாக ராஜேஷ் அண்ணா. வெரி தேங்க்ஸ் அண்ணா. லாஸ்ட் 2 இயர்ஸாக என்னால் வர முடியல, ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த ஷூட்டிங்கில் சண்டை போட்டு இந்த டைமே ரொம்ப சண்டை போட்டு எல்லாருக்கும் அவங்க ஷூட் போயிட்டு எனக்கு மட்டும் லீவு, நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருக்கேன். அவங்க எல்லாரையும் மீட் பண்ணது ரொம்ப 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 பெருமைப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக. இதே மாதிரி எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பீங்களா? எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அடிச்சு நோக்கி போயிட்டே இருப்போம்னா. ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீ கற்பகவள்ளி பி கற்பகவள்ளி வாஞ்சிநாதன் ஸ்டேஜுக்கு வருவோம்.
my dear ladies and gentlemen, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, celebrating one's qualities would be something like attempting to count the stars in the sky. அதை போல பெண்களுடைய சாதனை, பெண்களுடைய முன்னேற்றம், அதை பற்றி நம்ம ரொம்ப பேசணும், ரொம்ப விவரிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இட் இஸ் ஜஸ்ட் லைக் கவுண்டிங் த ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் சில பேர் நெகட்டிவாக பேசினாங்க முன்னாடி. பெண்கள் வந்து சாதிக்க இல்லாத குறையே இல்லை என்று சொல்லலாம். நாங்கள் சனாத சாய் தங்கமயில் ஜுவல்லரி, எங்களுடைய ஸ்லோகன் வந்து தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க என்ற ஒரு தாரக மந்திரத்துடன் தமிழகத்தில் முழுவதும் ஒரு மதுரையில் ஒரு 100 சதுரடி பரப்பளவில் ஆரம்பித்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 70,000 சதுரடி பரப்பளவில் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி என்ற அந்தஸ்துக்கு உயர்ந்து இவ்வளவு தூரத்துக்கு உயர்ந்ததற்கு காரணம் என்னன்னா பெண்கள் தான். எங்க பிசினஸ் பண்ற துறையை யாரை சார்ந்தது, யார் அதிகம் எங்களிடம் வருகிறார்கள், உங்களை போன்ற பெண்கள் தாய்மார்கள் தான். நீங்கள் தான் எங்களை வளர்த்து விட்டீர்கள். ஒரு 100 சதுரடி பரப்பளவில் செய்த வர்த்தகத்தை 70,000 சதுரடிக்கு கொண்டு சென்றது இந்த பெண்கள் தான். அதுக்கு நான் எப்பொழுதும் உங்களுக்கு தலைவணங்கி காத்துக் கொள்கிறேன். மார்ச் 8ஆம் தேதி ஏன் வந்து திருச்சிக்கு அவர் வந்து எம்பியா ரொம்ப வருஷம் இருந்திருக்காரு. அவரு கரூர் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் இருந்தவர். அவரோட பையன் தான் ரவி முருகையா. சின்ன வயசுல அம்மா இல்லாதனால அதோட வலி வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதுக்காக எங்க அம்மாவை நினைச்சு நான் ஒரு கவிதை எழுதணும்னு சொல்லி இந்த கவிதையை வந்து அவங்க அம்மாவுக்காக எழுதியிருந்தாரு. அதான் நம்ம முன்னாடி வெளியிடுறத
எங்களுடைய நிறுவனம் வந்து இருக்கு. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து திருச்சியில் இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு மத்தியில் இன்னைக்கும் ஒரு தனித்துவமாக இருக்குது அப்படின்னா அதோட மிகப்பெரிய காரணம் வந்து மகளிராகிய நீங்கள் எல்லாருமே தான். ஸோ உங்களுடைய ஆதரவின் காரணமாக தான் எங்களோட நிறுவனம் வந்து தொடர்ந்து வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் பண்ணுவோம். அதில் வர ஏப்ரல் மேல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிஸ் குழந்தைகளுக்காக. ZTV சரிகமபா லிட்டில் சான்ஸ் சீசன் 5 இளம் வயதிலேயே இசை உலகில் உயர்ந்து நிற்கும் இவர் சக்தியின் சிகரம் விருதுக்கு. அனைத்து சகோதரிகளுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மேலே இன்னைக்கு சென்னையில் ஷூட்டிங்கில் இருக்காங்க, அதனால் அவங்க வர முடியல. அவங்க சிறப்பாக நான் வந்திருப்பேன். ZTVயில் சரிகமபா ஆரம்பித்து 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷத்தில் திருச்சியிலிருந்து கலைஞர்கிட்ட செலக்ட் ஆகிருக்கிற ஒரே ஆள் மேகா தான். ஏன்னா இந்த திறமையை தாண்டி கண்டென்ட் ஸ்டோரி அப்படின்னு நிறையா இருக்குது. அது முக்கியமானது. அவர்களுக்கு எது வந்தாலும் யாராக இருந்தாலும் சரி நுகர்வோர் பெண்களுக்கான பாதுகாப்பில் டிஸ்ன்னு சொல்லுவாங்க ஹீரோ ஆஃப் இந்தியன் ஸ்டேட்டர் FSSA also. Food Standard Safety Authority of India.